வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஔவையின் அமுத மொழியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஔவையின் அமுத மொழியில் இன்று மூதுரையில் 2வது பாடல், அதை பார்க்க இருக்கிறோம். அந்த பாடல் இதுதான்: நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவையார்னா, நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்வெட்டில் செதுக்கின மாதிரி காலமெல்லாம் நிலைத்து நிற்கும். ஆனால் இரக்கமில்லாத நெஞ்சுடைய தீயவருக்கு செய்த உபகாரம் தண்ணி மேலே எழுதின மாதிரி உடனே காணாமல் போயிடும். அதனால் ஒரு பயனும் இருக்காது. அதனால உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு யாருக்கு உதவி செய்கிறோங்கிறது தான் முக்கியம், என்ன உதவி செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஔவையார் இந்த பாடலை பாடியிருக்கிறார். நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். ஔவை சொன்ன இந்த மொழியை மீண்டும் நாம் சொல்லி மனனம் செய்வோம். இந்த பாடலை படித்து அதன்படி நல்லவர்களுக்கு மட்டும் உதவி செய்து நம் வாழ்க்கையை நன்கு அமைத்து கொள்வோம். நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். எனவே நல்லவர்களுக்கு நாடி நாம் உதவி செய்வோம், அல்லவர்களுக்கு உதவி செய்வதை தவிர்ப்போம். அதன் மூலமாக நமது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். ஔவையின் அமுத மொழியை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். வந்தே மாதரம், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.